ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செக்ஷனில் நம்ம மல்டிப்ளிகேஷன் பற்றி பார்த்தோம். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் தான் இன்றைக்கி நம்ம ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செக்ஷனில் டிவிஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுமோ அதே மெத்தடில் தான் நம்ம டிவிஷனும் பண்ண போகிறோம். அதனால் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா டிவிஷன். நேற்று மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம், அதே இன்றைக்கி டிவிஷனில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷனில் வந்து ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 25 and 5 வந்து நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிளில் பண்ண கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடில் தான் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ண போகிறது வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது 1லேருந்து ஆரம்பிக்கிறோம். சரி, 1 போட்டாச்சு. 1லேருந்து 1 சேர்த்தா நம்மளுக்கு 2. சரி, 2 டபுள் டைம் பண்ணால் நம்மளுக்கு வந்து 4 கிடைக்கும். 4 டபுள் டைம் பண்ணால் நம்மளுக்கு 8 கிடைக்கும். 8 டபுள் டைம் பண்ணால் நம்மளுக்கு 16 கிடைக்கும். 16 டபுள் டைம் பண்ணால் நம்மளுக்கு 32 கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 25 தான் இருக்குது. 32 வந்து அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்றனால நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம். 16ஓடு நிறுத்திக்கிறோம். சரி, இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஈக்குவலாக வர நம்பர் வரைக்கும் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டபுளிங் பண்ண போகிறோம். 5 டபுள் பண்ணால் நம்மளுக்கு 10, 10 டபுள் பண்ணால் நம்மளுக்கு 20, 20 டபுள் பண்ணால் நம்மளுக்கு 40 அண்ட் 40 டபுள் பண்ணால் நம்மளுக்கு 80. ஓகே, இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்பர்ஸை, லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 25 வரணும். அதான் கான்செப்ட். சரி, அதனால் நம்ம இங்கே 16 ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அதனால் 16 எழுதிட்டோம். சரி, அதுக்கு மேலே இருக்க 8 எடுத்துட்டோன்னா பார்த்திங்கன்னா என்ன வருது? 24 வருது. 24 கூட 1 நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 25 ஆகிடுது. அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குல்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் எந்த பக்கம் வருது? ரைட் சைடில். நம்ம லெஃப்ட் சைடு தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்க போகிறது பார்த்திங்கன்னா ரைட் சைடில். இப்போ ரைட் சைடில் இங்கே இருக்கிற அந்த கோடுக்கு நேராக இருக்கிற நம்பர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க, அப்புறம் 40 கொடுத்துருக்காங்க, அப்புறம் 80 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 5 எழுதிட்டும் 125 கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன? 25 into 5 சார் நம்மளுக்கு 125 கிடைக்குது. இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷனோட கான்செப்ட். லெஃப்ட்டில் வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம், ரைட்டில் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் அதுவே வந்து டிவிஷன் மெத்தடில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். எப்படி? ரைட் சைடில் நம்ம ஃபில் பண்ணுவோம், லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போது டிவிஷனில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? 72 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 72 இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்ன இதில் இம்பார்ட்டன்ட்னா நம்ம மல்டிப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பித்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரைட் சைடில் தான் எழுத ஆரம்பிக்க போகிறோம். ரைட் சைடில் ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்? நம்மளுக்கு 9 இருக்குது. ஸோ 9 எழுதிட்டோம். 9 டபுள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். 18 டபுள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 36 கிடைக்கும். எழுதியாச்சு. 36 டபுள் பண்ணால் நம்மளுக்கு வந்து 72 கிடைக்கும். எழுதியாச்சு. 72 டபுள் டைம் நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 144 கிடைக்குது. ஆனால் இங்கே 144 நம்ம எழுத வேண்டாம், ஏன்னா இங்கே நம்மளுக்கு கண்டிஷன் 72 மட்டும் இருந்தால் போதுன்றனால இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ அதுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் எப்போவுமே என்ன எழுதுவோம்? 1லேருந்து டபுளிங் பண்ணி எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் எழுத போகிறோம். சரி, இங்கே 1 போட்டாச்சு. 1 டபுள் பண்ணால் நம்மளுக்கு 2 கிடைக்கும். 2 டபுள் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கும். 4 டபுள் பண்ணால் நம்மளுக்கு 8 கிடைக்கும். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு, அதை நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடில் இருக்க நம்பர் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடில் இருக்க நம்பர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ரைட் சைடில் தானே ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நம்ம ரைட் சைடில் இருக்கிற நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு கண்டிஷன் வந்து 72 வரணும். அப்படி எதெல்லாம் ஆட் பண்ணால் 72 வரும்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நம்பர் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு 72 அப்படின்ற நம்பர் இருக்குது. அப்போ 72க்கு நேராக என்ன நம்பர் இருக்குது? 8 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன கான்செப்ட் மாதிரி நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் சைடில் எழுதுவோம், ரைட் சைடில் ஆன்சர் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி டிவிஷன் என்ன பண்ணியிருக்கோம்? ரைட் சைடில் தான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் தான் நம்மளோட ஆன்சர் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 72 டைரெக்டாக நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க நம்பர் என்னது? 8. அப்போ 72வை 9ஆல் நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 8 தான் கிடைக்கும். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 120 டிவைடட் பை 4 என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்.
ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வச்சுக்கணும், டிவிஷன்னாலே நம்ம ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டு வரணும். ரைட் சைடில் இருக்கிறது ஃபில் பண்ணிட்டு வரணும்னா ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். எந்த கண்டிஷன் வரைக்கும், இந்த 120 வரது வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே வரணும். ஓகே, இங்கே ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 4 இருக்குது, 4 எழுதிட்டோம். 4 வந்து டபுள் டைம் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். 8 எழுதியாச்சு. 8 டபுள் டைம் பண்ணால் நம்மளுக்கு 16 கிடைக்கும். ஸோ 16 எழுதியாச்சு. 16 2 வாட்டி பண்ணால் நம்மளுக்கு வந்து 32 கிடைக்கும். 32 எழுதியாச்சு. 32 and 32 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 64 கிடைக்கும். அதுவும் எழுதியாச்சு. 64 and 64 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 122 வருது. நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 120 தான் இருக்குது. அப்போ இங்கே நம்மளுக்கு 122 தேவையே கிடையாது. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறத ஃபில் பண்ணலாம். எப்படி ஆரம்பிப்போம், 1லேருந்து 1 டபுள் பண்ணால் 2, 2 டபுள் பண்ணால் 4, 4 டபுள் பண்ணால் 8, 8 டபுள் பண்ணால் 16, 16 டபுள் பண்ணால் இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவும் இல்லை. ஸோ 16 வரைக்கும் எழுதிட்டோம். ஓகே, அடுத்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க போகிறது என்னது, ரைட் சைடில் இருக்க நம்பரை வந்து நம்ம சம் அப் பண்ணுறோம். சம் அப் பண்ண பிறகு நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இங்கே ரைட் சைடில் இருக்கிறதுலாம் நம்ம சம் அப் பண்ணிட்டே வரலாம். எது வரையும் சம் அப் பண்ணணும், 120 நம்மளுக்கு கிடைக்கணும். அது வரைக்கும் நம்ம சம் அப் பண்ணிட்டு வரலான்னு பார்க்கலாம். இப்போ 64 எடுத்திருக்கோம். சரி, 64 கூட 32 ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 96 கிடைக்குது. சரி, 96 கூட 16 ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு பண்ணால் என்ன கிடைக்குது, 112 கிடைக்குது. சரி, அது கூட 8 வந்து ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 120. அப்போ இது 4த்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே 120ன்றது கிடச்சிருச்சு. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக லெஃப்ட் சைடில் இருக்க நம்பரை நம்ம சம் அப் பண்ணால் நம்மளுக்கு டிவிஷனோட ஆன்சர் வந்துடும். சரி, இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். சரி, இங்கே இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். இப்போ என்ன இருக்குது, 16 இருக்குது, அடுத்து 8 இருக்குது. 16ம் 8ம் பண்ணால் நம்மளுக்கு 24, 24ம் 4ம் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 28, 28 and 2 ப்ளஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 30. அப்போது 120யை 4ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 30 தான் ஆன்சராக கிடைக்கும். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம 4 டிஜிட் நம்பர் வச்சு நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1076 டிவைடட் பை 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். நம்மளோட கண்டிஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஞாபகம் எப்பவுமே என்னவா இருக்கணும்னா, மல்டிப்ளிகேஷனா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட், டிவிஷன்னா நம்மளோட ரைட் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரி, டிவிஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரைட் சைடில் ஆரம்பிக்க போகிறோம். ரைட் சைடில் 25 போட்டுட்டோம். எது வரையும் எழுதணும்னா 1076 வர வரைக்கும் நம்ம வந்து டெவலப் பண்ணிகிட்டே வரணும். 25 வந்து நம்ம வந்து 2 டைம்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 50 கிடைக்கும். 50 எழுதியாச்சு. 50யை 2 வாட்டி பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 100 கிடைக்கும். 100 எழுதியாச்சு. 100 2 டைம்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 200 கிடைக்கும். 200 எழுதியாச்சு. 200 and 200 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 400 கிடைக்கும். 400 எழுதியாச்சு. 400 and 400 எவ்வளோ வரும், 800 வரும். ஸோ 800 எழுதிட்டோம். 800 and 800 எவ்வளோ வரும், நம்மளுக்கு 1600 வருது. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன 1076 தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸீட் ஆகிறனால இந்த கண்டிஷன் நம்மளுக்கு தேவையில்லை, இதோடு நிறுத்திக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம நார்மலாக என்ன எழுதுவோம், 1லாம் வந்து டெவலப் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 1 டபுள் பண்ணால் 2, 2 டபுள் பண்ணால் 4, 4 டபுள் பண்ணால் 8, 8 டபுள் பண்ணால் 16 அண்ட் 16 டபுள் பண்ணால் நம்மளுக்கு 32 கிடைக்குது. ஓகே, இப்போ கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் இருக்க நம்பரெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1076 வரணும். அப்போ வந்து நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த நம்பர்லாம் சேர்த்தா நம்மளுக்கு வந்து 1076 வருது அப்படின்றது வந்து கண்டிஷன் செக் பண்ணி போகிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு 800 எழுதிக்கலாம். 800 எழுதிக்கிட்டோம். சரி, அது கூட 400 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 400 பண்ணால் 1200 வருது. அதை விட அதிகமாக வருது. ஸோ 400 நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. சரி, 200 சூஸ் பண்ணி பார்க்கலாம். 200 சூஸ் பண்ணால் நம்மளுக்கு 1000 வருது. ஓகே, 1000க்குள்ளே தான் நம்மளுக்கு இருக்குது. 1076 தான் இருக்குது. ஸோ 200 நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இன்னும் நம்மளுக்கு என்ன எக்ஸ்ட்ராவாக 76 தேவைப்படுது. சரி, அப்போ நம்ம 100 சேர்த்தோன்னா நம்மளுக்கு 1100 ஆகிடுது. ஸோ இதையும் யூஸ் பண்ண முடியாது. சரி, 50 சேர்த்து பார்க்கலாம். அப்போ 50 சேர்த்தா நம்மளுக்கு என்ன வருதுன்னா 1050 கிடைக்குது. நம்மளுக்கு இன்னும் வந்து இங்கே வந்து 26 தேவைப்படுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 25 தான் இருக்குது. 25 இன்க்ளூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1075 நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1076 கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1075 தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ப்ளஸ் 1 வந்து நம்மளுக்கு ரிமைண்டராக இருக்குது. சரி, அதை நம்ம ரிமைண்டர்ன்றதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ரிமைண்டர் வச்சு வருது, டிவிசிபிள் ஆகுதுனால ரிமைண்டர் வச்சு வரனால ரிமைண்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே 32 இருக்குது. 32 கூட 8 ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 40 வரும்.
40 கூட நம்ம 2 ப்ளஸ் பண்ணோம் நம்மளுக்கு 42 கிடைக்கும். 42 கூட 1 ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 43 கிடைக்கும். ஓகே, நம்ம உடனே 43 அப்படின்றது வந்து நம்ம ஆன்சராக எழுதிடக்கூடாது. அதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ரிமைண்டர் வேறு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு 43 வந்திருக்கு. அதை தவிர்த்து நம்மளுக்கு வந்து என்ன ப்ளஸ் ஒரு ரிமைண்டர் வந்திருக்கு. அதனால் அந்த ஒரு ரிமைண்டரும் போட்டுக்கணும். நம்ம எதை டிவைட் பண்ணோம், 25ஆல் டிவைட் பண்ணோம். அதனால் அந்த 25ஐ இங்கே சேர்த்துக்கணும். ஓகேவா? இங்கே வந்த நம்பர்லாம் சம்மப் பண்ணி நம்ம எழுதிட்டோம். அங்கே கொடுத்துருக்க ரிமைண்டரை ப்ளஸ் பண்ணி இங்கே வந்து டிவைடரில் கொடுத்துருக்காங்களோ நம்மளுக்கு அந்த 25ஐ நம்ம எழுதிக்கிறோம். சரி, இந்த 43ஐ அப்படியே எழுதிப்போம். 1/25 நம்மளுக்கு டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 0.04 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது நம்ம சம்மப் பண்ணோம்னா நம்மளுக்கு 43.04. இதுதான் வந்து ஆன்சர். இந்த வீடியோ செக்மெண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஈஸியா ட்ரிக்கை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்பவுமே மல்டிபிளிகேஷன்னா லெஃப்ட் சைட்ல நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிவிஷன்னா நம்ம ரைட் சைட்ல தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடாலஜி நம்ம எக்ஸாம்ல யூஸ் பண்ணும்போது நம்மளோட டைம் வந்து ரொம்ப வந்து சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டி ட்ரிக்ஸ் வச்சு ஈஸியா தான் இருக்கும். அதனால மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி ஈஸியா வந்து மேக்ஸை வந்து சால்வ் பண்ணுங்க. தேங்க்யூ.